ஒரு குச்சி ஒரு குல்ஃபி. என்ன வேணும்? அம்மா, குளு குளுன்னு ஒரு குல்ஃபி செஞ்சு தரியா? ஓகே. இன்றைக்கி நம்ம நல்ல க்ரீமி அண்ட் டேஸ்டியான மலாய் குல்ஃபி வீட்டிலேயே பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குல்ஃபி பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க்கு தான் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. எனக்கு இன்றைக்கி 1 லிட்டர் பாலுக்கு 8 குல்ஃபி கிடச்சிருக்கு. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு மில்க் எடுத்துக்கோங்க. பால் நல்லா காஞ்சி வரட்டும். பாலை நல்லா சுண்ட காய்ச்சிக்கலாம். 1 லிட்டர் பால் 3/4 லிட்டர் ஆகணும், அந்தளவு காய்ச்சணும். சூடான பால் கொஞ்சமாக எடுத்து அதில் குங்குமப்பூவை சேர்த்துக்கலாம். இது கலருக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் வற்ற வற்ற அந்த சைடில் வரதையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டு தான். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த குங்குமப்பூ பாலை இதில் சேர்த்துக்கலாம். இது கலருக்காக ஆட் பண்ணுறோம். நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கேஷ்யூஸ், பாதாம், பிஸ்தா 3ஐயும் பொடி பண்ணி ஐஸ்கிரீம்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஐஸ்கிரீம்க்கு ஒரு நல்ல ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால தான் நட்ஸ் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஐஸ்கிரீம்க்கு. இப்போ நம்ம சேர்த்த ஏலக்காய் பொடி, நட்ஸு எல்லாம் சேர்ந்து பால் நல்லா வற்றட்டும். இந்த ஸ்டேஜில் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம அந்த பாலோடு சேர்த்துக்கலாம். இது குல்ஃபிக்கு அந்த டெக்ஸ்சர் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இது சேர்த்து கொதிக்கும் போதே பாருங்கள், நல்ல கொழு கொழுப்பாக வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். இதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம். அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். என்கிட்ட குல்ஃபி மோல்டு இருந்தது, அதில் நான் ஊற்றிக்கிறேன். அது இல்லாதவங்க கிளாஸ்லேயும் ஊற்றிக்கலாம். நான் 2லேயும் ஊற்றி காமிச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒரு 8 to 10 hours நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 8 hours ஆயிடுச்சுங்க. நான் ஈவினிங் தான் எடுத்தேன் வெளியில். நான் சொன்ன மெத்தடில் கரெக்டாக பண்ணி பாருங்கள். ஈஸி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ரீமியாக இருக்குன்னு. ஈஸியாக அழகாக ஷாப்பில் வாங்குகிற மாதிரி கிளாஸில் உள்ளதையும் நான் எடுத்து காமிக்கிறேன். நம்ம கிளாஸில் ஊற்றி வச்சுருந்தோம்ல குல்ஃபி, அதுவுமே நல்லா ஈஸியாக வந்துட்டுங்க. குழந்தைகளுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். வெளியில் வாங்குகிற ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் விட நம்ம பண்ணுறது நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அம்மா, நல்லா க்ரீமியா இருக்குமா. Subscribe for more videos. Bye.